நடிகை த்ரிஷா குரேத் பேச்சு விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் கைதாகி இருக்கிறார். உதயநிதி அவர்களே பேசுறதுக்கு சுத்தமா தகுதியே இல்லாத ஒரு அடிப்படை அறிவு இல்லாத அடி முட்டாள் தான் நீங்க. உங்க கையில இத்தனை வருஷமா ஆட்சி இருந்துச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப கேவலமா இருக்குது. உங்க போய் கம்பி எண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதுல பெருமை வேற பேசிக்கிறாரு. இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். நாம இவர் பெரிய சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டு இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க பெருமையா பேசிக்கிறதுக்கு. ஏயா உன் மேல வந்துட்டு நிவேதா பெத்துராஜ் மேடம் வந்துட்டு என்ன இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அது மாதிரி எதுவும் விஜய் அவர்கள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? திமுக தீய சக்தி நண்பர்கள்லாம் வந்துட்டு ரொம்ப கொந்தளிப்பாக த்ரிஷா சொல்லிட்டு தான் வீட்டுல இருக்கிற அழுக்க சுத்தம் பண்ணுங்க, அடுத்தவங்க வீட்டுல வரும். அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குறீங்களே. இதே உங்க உதயநிதி அவர்கள் மகன் வச்சிருக்காரு, அதெல்லாம் அவங்க அதுல எல்லாம் நான் தலையிட மாட்டேன்னு சொல்ற ஈர வெங்காயம். அடுத்தவங்க விஷயத்துல நீ தலையிடலாமா? உனக்கே அசிங்கமா இல்லையா? அடுத்து ஏதோ ஆந்திராவில் ஏதோ ஒரு சினிமா நடிகை யாரோ ஒருத்தவங்க ரெட்டின்னு அவங்களும் அப்படித்தான் கொடுத்துருக்காங்க. என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க, வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரே நாள் ஒன்னா கூட இருந்தோம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் தேவையா குமாரு? நீ பண்ண விஷயங்கள்லாம் இன்னைக்கு வெளியில வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி ஆயிப்போச்சா? அப்புறம் இருந்தும் உன் குடும்பத்துல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க, ஏத்துக்குருவாங்க. திமுக தீய சக்தி நண்பர்களே தயவு செஞ்சு கோவப்படாம யோசிங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பேசிங்களாமே. நன்றி.